பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, சோதனையின் மத்தியிலும் வெற்றி பெற போகிறாய். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில சோதனையின் மத்தியில, வேதனையின் மத்தியில நம்ம இருந்தா வர நமக்கு முடியும் போது, அந்த சோதனைகள் முடிந்த பிறகு வெற்றி என்னும் ஜீவ கிரீடம் நமக்கு வந்து கிடைக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனை வந்த உடனே நம்ம சோர்ந்து போவது இயல்பு. அது நமக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சோதனை வரும்போது கூடவே ஒரு பயமும் வரும். என்ன பயம் அப்படின்னா, இதுல நான் வின் பண்ணிடுவேனோ இல்லைன்னா தோத்து போயிருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி பயந்து போய் சோதனையை கண்டு அஞ்சி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் சொல்றாரு, சோதனையின் மத்தியில வெற்றி என்னும் படிக்கட்டு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஆமீன், ஹல்லேலூயா. அப்போ அந்த சோதனை வரும்போது, அந்த சோதனை கடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப 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 என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். என்னால இந்த சோதனையில எப்படி நான் வெளியே வர முடியும்? இந்த சோதனையில நான் மறைச்சு போயிடுவேனோன்னு ஒரு சின்ன பயம் வர இருக்கும். குறிப்பா எக்ஸாம்பிளுக்கு என்ன சோதனை எல்லாம் வருது அப்படின்னா, கடன்கிற ஒரு சோதனை, கடன் பாரம் அப்படிங்கிற ஒரு சோதனை, வியாதி என்னும் சோதனை, அப்படி ஏதோ ஒரு சோதனை, உயிருக்கு அஞ்சுகிற அளவுக்குள்ள சோதனை வர வாழ்க்கையில வந்துட்டுதான் இருக்கு. அந்த கடந்து செல்லும் போது நமக்கு கண்டிப்பா வெற்றி வரும். ஆமீன். இப்போ பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் மிகுதியாகத்தான் இருக்கும். மற்ற மனிதர்களை விட ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவரால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு சோதனை அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அந்த சோதனை வரும்போது தானே நம்ம ஆண்டவரை தேடுவோம். நிறைய பேர் பாருங்க, இந்த உலக பிரகாரமான அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு கிடைச்சிட்டுனா நம்ம ஆண்டவர் சமூகத்துல நெருங்குகிற நேரங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு கவலைன்னு வரும்போது, அப்பா எனக்கு எப்படியாவது இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு பயத்தின் நிமித்தமாக ஆண்டவர் பக்கத்துல நெருங்கி வருவோம். இது சில டைம் பிசாசும் நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். சில டைம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிவாரு. அதனால சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில வரும். அப்படி சோதனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சோதனையை கண்டு பயப்படக்கூடாது. இந்த சோதனையை கொண்டு வரக்கூடியது யாரு? பிசாசு. சில டைம் பிசாசு. அந்த சோதனை, அந்த பயத்தை கொண்டு வரக்கூடியது பிசாசு. அந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். நம்ம சோதனையை பார்த்து பயப்படாம, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எந்த ஒரு சோதனை வந்தாலும், எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் எதுவுமே என்னை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு அந்த சோதனைகள் மாறி போகுது. பாருங்க, ஒரு சோதனை வரும்போது நமக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க, ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு வேலை, நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா எத்தனை சோதனை டெஸ்ட் வருதுன்னு பாருங்களா. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அதை அட்டன் பண்றீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அதுல மார்க் வருது, அதை ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து டாப் ஆனவங்களை எடுத்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்படி உலக பிரகாரமான மனிதர்கள் உலக பிரகாரமான ஒரு வேலைக்கே இவ்வளவு சோதனை மூலம் ஒரு டெஸ்ட வச்சுட்டு நமக்கு வெற்றி கிடைச்ச பிறகு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்குது. அப்படிதானே? அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வளர்ச்சி பெறணும்னா பல பல சோதனைகளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? உள்ளாக்கப்படுவோம். அந்த சோதனைகளை நம்ம எப்படி கடந்து வருவோம்?
அந்த சோதனை நிமித்தம், அந்த சோதனையின் வேலையில என் அருமையான மகள், என் அருமையான மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆவலா பாக்குறதுக்காக சில சோதனைகளை அனுமதிக்கிறாரு, புடமிடுகிறார். குறிப்பா ஒரு சாதாரண ஒரு தங்கத்தை பொலிவா மாத்தணும்னா முதல்ல அதை என்ன பண்ணுவாங்க, தீயில போட்டு நல்லா இது பண்ணி அதை சுத்த பொண்ணா வெளியே கொண்டு வருவாங்க. அதே போலதான் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பல பாடுகள், பல உபத்திரவங்கள், எல்லாத்துலயும் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நம்மளை புடமிட்டு லாஸ்ட்ல ஒரு சுத்த பொண்ணா விளங்க செய்யதான் பல பாடுகளின் மத்தியிலையும் பல உபத்திரவங்கள் மத்தியிலையும் நம்மள நடத்தி செல்றாரு. இப்போ நம்ம பைபிள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். பாருங்க, வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனைய நம்ம சகிச்சுக்கிட்டு போறோம்ல, நம்மள யாரு பாக்கியவான். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம ராணிக்கு மேலாக நமக்கு சோதனை தர மாட்டாரு. என் மகனுக்கு இந்த சோதனை கொடுத்தா இதை தாண்டி செல்ல அவனுக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அந்த அளவுதான் நமக்கு சோதனை தருவார் பிரியமானவர்களே. ஆனா அந்த சோதனையை நம்ம கடந்து போகும்போது, அந்த வேதனைகள்ல நம்ம மடங்காம ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு ஆண்டவரையே நம்ம பற்றி கொண்டு இருக்கும்போது, அந்த சோதனைகள் தாண்டி செல்லும் போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு. நிறைய பேரை பாருங்க, வாழ்க்கையில உயர்ந்த நிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துல பல சோதனைகள், பல வேதனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த அனுபவத்துல பல பாடங்களை கற்றுக்கிட்டு இன்னைக்கு பல அளவுல பெரிய அளவுல உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை வந்து அதுல ஆண்டவர் மகிமைப்படும் போதுதான் என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்தந்த காரியத்துல எல்லாம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு வேதனைப்பட்டேன், அதையும் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை செய்து இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய மகிமைய நம்ம என்ன பண்றோம், உலகுக்கு சொல்றோம், அடுத்தவங்கள்ட்ட சொல்றோம். அப்போ அந்த சோதனையை தாண்டி செல்லும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சோதனை நிமித்தமாக நீங்க வேதனையோட இருக்கீங்களா, அந்த சோதனையை தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டி அதுல உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கட்டளையிடுவாரு. இப்ப நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா யோபுவோட வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களோட வாழ்ந்த யோபு, ஆண்டவருக்கு பிரியமான யோபு பிசாசினால சோதிக்கப்பட்டு அத்தனை ஆசீர்வாதங்களை இழந்து தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால அந்த யோபுவை நிரப்பினாரு. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற பாதைகள் சோதனை மிகுந்ததா இருக்கும், வேதனை மிகுந்ததா இருக்கும், உபத்திரவங்கள் மிகுந்ததா இருக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர், உபத்திரவங்கள், வேதனைகள் அனைத்தையும் மாற்றி அந்த சோதனைய வெற்றியின் நாட்களாக, வெற்றியின் ஆசீர்வாதங்களாக மாற்றி உங்க கூட இருக்க ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சமூகத்துல உங்க சோதனைகளை தாண்டி செல்ல, வேதனைகளை தாண்டி செல்ல, கண்ணீரின் பாதைகளை தாண்டி செல்ல அப்பா நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா அவங்க வாழ்க்கையில சோதனையை தாண்டி செல்லும் போது வெற்றி தருவேன் என்று சொன்னவரே, அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சோதனைகளையும் அப்பா தாண்டி சென்று
சென்று அங்க ஒரு பெரிய வெற்றியை கண்டடைய நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உங்க தெய்வீக கரம் அப்பா அவங்க வாழ்க்கையில அப்ப முழுவதுமாக ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற சோதனைகளை முற்றிலுமாக மாற்றி அப்பா ஒரு பொன்னை போல அப்பா பிரகாசமா எழும்ப அப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே சோதனையை வெற்றியா மாற்றுவதற்காக நன்றி அப்பா. அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்வதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரே. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த சோதனைகளை தாண்டி வெற்றி என்னும் கனியை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.